பெருமாள் முருகன் சிறுகதைகள். சிறிது நிழல். வாசிப்பது சந்தீப். திடீரென்று விழித்தவன் காதுகளில் வெகுநேரமாக அழுது தேய்ந்த குரல் விழுந்தது. குழந்தை எவ்வளவு நேரமாக அழுததோ தெரியவில்லை. எழுந்து பார்த்தான். தொட்டில் அடிமுழுக்க ஈரம்பட்டிருந்தது. தொட்டில் தலைமாடம் கால்மாடம் சமமாக இருந்திருக்கிறது. குழந்தை ஒன்னுக்கிருந்ததும் சமமாக பறவைத் தலைவரை போய் நனைத்துவிட்டது. தலைமாட்டப் பக்கம் கொஞ்சம் எத்திக் கட்டியிருக்க வேண்டாமா? இது கூடவா தெரியாது அவளுக்கு? அப்படி என்ன அவசரம்? இவள்தான் போய் சரிந்து கிடக்கும் தேரை தூக்கி நிறுத்துகிறாளோ? எரிச்சல் வந்தது. நல்ல வேளையாக குழந்தையின் தலை வெளியே வரவில்லை. வேம்பின் சற்று உயர்ந்த வாதில் கட்டப்பட்டிருந்த தொட்டிலுக்கும் தரைக்கும் இடுப்பளவு உயரம். தலை வெளியே வந்து ஒரு துள்ளல் விட்டிருக்குமானால் குழந்தை கீழேதான். கயிறு இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்க வேண்டும். எட்டி வாதின் மீது வீசிக் கயிற்றை முடி போட்டிருக்கிறாள். பெருமுடிச்சு. அதிலேயே கயிற்றின் 2 முழம் அடங்கிவிட்டது. அதனால்தான் தரைக்கும் தொட்டிலுக்கும் அரையாள் உயரம். இன்னொரு கயிற்றைத் தேடிப் பிணைத்துக் கட்ட அவளுக்கு பொறுமை இருந்திருக்கவில்லை. அவள் குழந்தை வளர்க்கும் லட்சணம் இதுதான் என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டே பரிவோடு போய்க் குழந்தையை எடுக்க முனைந்தான். கண்ணு கண்ணு ஏண்டா கண்ணு என்று சத்தம் கொடுத்தான். மங்கிப் போயிருந்து அதன் குரல் அவனைப் பார்த்ததும் இன்னும் கூடியது. தொட்டிலுக்குள் இருந்து குழந்தையை எடுப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை. கயிற்றில் தொங்கிய தொட்டில் துணி குழந்தையின் கனத்திற்கு இறுகி விரைத்திருந்தது. இருபக்கத் துணியையும் விலக்கித் தலையை உள்ளே நுழைத்தான். கத்தல் மேலும் அதிகரித்தது. கைகளிலும் தலையிலும் மாட்டிய துணிப்பகுதிகளை விடுவித்து பெரும் போராட்டம் நடத்தி வெளிக்கொண்டு வந்தான். கன்னம் முழுக்க நனைந்து கண்களில் கண்ணீர் தேங்கிக் கிடந்தது. சளி வாய்க்கும் மூக்குக்கும் இருந்த இடைவெளியை நிரப்பி வாயையே காணாமல் போக்கியிருந்தது. அழுகை மாறித் தேம்பலாகியது. ரொம்ப நேரம் கதறிய குழந்தை முகத்தில் பயம் பரவியிருக்க அவனைப் பற்றி பிடித்துக் கொண்டது. விட்டால் ஓடிவிடுவான் என்றோ தனது துன்பத்தை அழுத்தமாக அவனுக்குத் தெரிவிக்கவோ அவ்வாறு செய்தது. தன் தூக்கத்தின் மீதும் வெறுப்பு மிஞ்ச ஏம்மா கண்ணு என்று மார்போடு சேர்த்துக் கொண்டான். கட்டிலின் மீதிருந்த துண்டால் சளியையும் கண்ணீரையும் துடைத்தான். இப்போதுதான் குழந்தையின் முகம் தெளிவாகத் தெரிந்தது. விட்டுவிட்டு வரும் தேம்பல் மட்டும் இருந்தது. கொஞ்ச நேரம் நெஞ்சோடு அணைத்தபடியே போச்சாது போச்சாது ஒண்ணுமில்லடா அழுவாதம்மா என்றெல்லாம் சொல்லித் தேற்றினான். ஒருவாறு அழுகை அடங்கியது போலத் தெரிந்தது. ஆனால் மீண்டும் வந்துவிடவும் வாய்ப்பிருந்தது. கட்டிலின் அடியே சொம்பில் தண்ணீர் இருந்தது. கனத்திருந்த பித்தளைச் சொம்பைத் தூக்கி அதன் வாயில் வைத்தான். தடித்த சொம்பின் வாய் குழந்தையின் உதடுகளுக்கு பொருந்தவில்லை. குழந்தையை நெஞ்சோடு சாய்த்துக் கொண்டு ஒவ்வொரு முடங்காக அதற்குக் கொடுத்தான். முட்டை வெயிலில் களை வெட்டி வந்தவள் பருகும் வேகத்தோடு குழந்தை குடித்தது. தானும் கொஞ்சம் நீரை குடித்துவிட் சொம்பை கீழே வைத்தான். குழந்தையின் நெஞ்சில் வழிந்தோடிய நீரைத் துடைத்தான். கட்டிலில் படுத்துத் தன்னருகே குழந்தையைப் படுக்க வைத்தான். எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அவனை ஓட்டிக் குழந்தை படுத்துக் கொண்டது. அவன் உடல் இன்னும் வெகுநேரம் தூங்க வேண்டும் என்பது போல் சோர்ந்து கிடந்தது. பேசாமல் தன்னருகில் படுத்துக் கொண்ட குழந்தையை அப்போது மிகவும் பிடித்திருந்தது. சற்றுக் கழிந்து குழந்தை புரண்டு தலையை தூக்கி அவன் வயிற்றின் மேல் வைத்துக் கொண்டது. குழந்தைக்கு இன்னும் பெருத்த பிடிமானம் தேவையாயிருந்தது. அதன் தலை வயிற்றில் அழுந்தியதும் மெல்லிறகால் வருடுவது போல உணர்ந்தான். அவன் கை குழந்தையின் முதுகைத் தட்டிக் கொண்டே இருந்தது. வெயிலை உறிஞ்சிக் கொண்டு வேப்பமரம் ஈரக்காற்றை மட்டும் வெளிவிட்டது. இறக்கை விரித்து ஒற்றைக் காலில் உட்கார்ந்திருக்கும் ஆளண்டா பட்சி போல வேப்பமரம் தோன்றியது. மெல்லிய காற்றில் இலைகள் அசைய அதன் தாலாட்டலில் அப்படியே சொருகிக் கண்ணசந்து போனான். ஆனால் குழந்தை தூங்கவில்லை. வெகுநேரமாக தூங்கி எழுந்த புத்துணர்ச்சியோடு அவனைப் பார்த்தது. அவன் கண்கள் மூடியிருப்பது அதற்கு பிடிக்கவில்லை. அவன் தாடையை மெல்லத் தட்டி பா பா என்றது. எங்கோ ஆழ் பள்ளத்துக்குள் இருந்து மெல்ல வெளிவந்து என்னடா கண்ணு என்று முனகினான். மா என்பதை கேள்வியாய் நிறுத்தியது. கண்களை முழுவதும் திறக்காமலே டாட்டா போயிருக்கிறா.
வந்துருவா என்று சொல்லிவிட்டு மீண்டும் தூக்கத்திற்குள் நழுவிப் போனான். இரவு நெடுநேரம் கழித்துத்தான் வீட்டிற்கு வந்திருந்தான். காலையில் எப்போதும் போல் நேரத்தில் எழுந்துவிட்டான். அதனால்தான் பகல் தூக்கம். இரவில் நேரத்தில் வந்து படுத்துத் தூங்குவது எப்போதாவது அரிதாகத்தான் வாய்க்கிறது. இரவிலே பறந்து திரிகிற வாழ்க்கையாகிப் போயிற்று. தூக்க மயக்கத்திலும் வயிற்றில் குழந்தையின் தலை உருள்வது அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாத இன்பத்தைக் கொடுத்தது. அவன் வயிறும் நெஞ்சும் குழந்தைக்கு விளையாட வாகாக இருந்தன. மல்லாந்து தலையை உருட்டியும் கவிழ்ந்து கன்னத்தை வைத்து புரட்டியும் பார்த்தது. வயிறு இலை போல குழிந்து உள்வாங்குவதும் நெஞ்சு அசையாமல் இறுகி இருப்பதுமான வித்தியாசம் அதன் விளையாட்டுக்கு உற்சாகம் தந்தது. நெஞ்சு முடியில் விரல் நுழைத்து எடுத்து சிரித்தது. பூங்கையின் ஒத்தடத்தில் அவன் ஆழ்ந்து உறங்கிப் போனான். ஆனால் குழந்தைக்கு கொஞ்ச நேரத்தில் விளையாட்டு சலித்துப் போயிற்று. குழந்தை அவன் நெஞ்சில் தட்டி பா பா என்றது. இப்போது அவன் லேசில் விழிக்கிறவனாயில்லை. கன்னத்தில் முகம் வைத்து பா என்றது. அவன் கிருதா மயிரை அலைந்து பா என்றது. காதுக்கு அருகில் உதடுகளைக் குவித்து பா என ரகசியம் பேசிற்று. அவன் கழுத்தில் முகத்தை பதித்து பா என பிரியம் காட்டிற்று. நினைத்ததைச் சாதிக்கும் பிடிவாதம் கொண்டதைப் போல இடைவிடாமல் பா பா என்று கூப்பிடுவதும் தாடையையும் கன்னத்தையும் தட்டுவதுமாக இருந்தது. உதடுகளைச் சுழித்தும் தலையை அசைத்தும் என்றான். குழந்தை விடவில்லை. வெறுப்போடு பாதிக் கண்டிருந்து என்ன என்றான். குரல் கொஞ்சம் உயர்ந்திருந்தது. அவன் கேட்ட தொனியில் குழந்தை மிரண்டு போனது. முகம் அழுகையை வெளிவிடக் கூம்பி விரிந்தது. அதற்குள் சுதாரித்துக் கொண்டவனாய் என்னம்மா சும்மா என்று சமாதானத்திற்குப் போனான். அழுகையை விழுங்கிக் கொண்டே அவன் குரலின் வெறுப்புக்காக அழவில்லை என்பதைச் சொல்வது போல பரிதாபமாய் முகத்தை வைத்தபடி என்று முழங்காலை நீட்டித் தொட்டுக் காட்டியது. காட்டிய இடத்தில் புண் காய்ந்த வடு தெரிந்தது. அதன் ஒற்றைச்சொல் மொழி அவனுக்கு பழக்கமாகி இருந்தது. ஊவா நல்லா போயிரும் தூங்கு என்று சொல்லி தன் கையின் மேல் அதன் தலையை இருத்தி நெஞ்சைத் தட்டிக்கொண்டே இமைகளை மூடினான். விழித்து குழந்தையோடு விளையாட வேண்டும் என்று மனம் விரும்பினாலும் உடல் தயாராக இல்லை. அப்படியே அசையாமல் 2 நாளுக்கு கிடந்தால்தான் ஆயாசம் தீரும் போலிருந்தது. தலை எரிக்கும் இந்த மொட்டை வெயிலில் வேம்பு நிழலை விட்டு வெளியே போனால் அவ்வளவுதான். நத்தை உடலின் மென்மை கொண்டு குழந்தை அவன் உடலெங்கும் ஊறும் இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லையே என்னும் ஏக்கம் அவனுக்குள் கவிந்தது. இன்பம் நமக்கு எதிரில் வந்து கை கொடுத்து கூப்பிட்டாலும் அதை ஏந்திக் கொள்ள உடலும் மனமும் தயாராக இருக்க வேண்டும். பிணத்திற்கு முன் பெருவிருந்து சோற்றை வைத்து என்ன பயன்? குழந்தையை தூங்க வைத்துவிட்டு அவள் போன போது ஒரு பேச்சுக்குத்தான் அவனிடம் சொன்னாள். பக்கத்து ஊரில் ஒரு பெரிய காரியம். பாங்கழடு ஒன்று நெடுநாளாய் இழுத்துக் கொண்டு கிடந்து இப்போது போய்விட்டது. ஊர் பெண்டுகள் எல்லாம் போகும் போது உடன் போய்விட்டால் பிரச்சனையில்லை. தனியாக போக முடியாது. யாராவது வருகிறார்களா என்று பார்த்து சேர்ந்து போக வேண்டும். அந்தச் சமயம் வாய்க்க வேண்டும். நல்லதுக்குப் போகலைன்னாலும் கெட்டதுக்குப் போவோனும் என்று ஒரு சொல் வந்துவிடும். அவனுக்கு எங்கே போகவும் வாய்ப்பதில்லை. எல்லா இடத்திற்கும் அவள்தான். குழந்தையை தூக்கிக் கொண்டு போக முடிகிற இடத்திற்கு தயங்காமல் தூக்கிப் போவாள். பெரிய காரியத்திற்குப் போகையில் தான் குழந்தையை ஆள் பார்த்து ஒப்படைக்க வேண்டும். இன்றைக்கு அவன் தாங்கிக் கொண்டிருந்ததால் பிரச்சனையில்லை. அவனுக்கு பகல் படுக்கை இந்த வேம்படிதான். யார் தொந்தரவும் இல்லாமல் பொழுதிறங்கும் வரை அசந்து தூங்கலாம். எப்பேற்பட்ட அனல் காற்றையும் ஈரமாக்கியே வேம்பு அனுப்பும். பெரும்பாத்தி அளவை அழைத்துக் கொண்டு மரம் இருந்தது. சுற்றிலும் கொஞ்ச தூரத்திற்கு பயிர் எதுவும் விளையாது என்றாலும் நிழலுக்கும் தூக்கத்திற்குமாக வேம்பை அவன் அரைக்கிக் கூட விடாமல் வைத்திருந்தான். மரத்தடியை ஒட்டிக் கட்டிலை போட்டுக் கொண்டால் நிழல் குறைந்தாலும் நீண்டாலும் பிரச்சனையில்லை. அவன் இருப்பதால் மரத்தில் தொட்டில் கட்டிக் குழந்தையை படுக்க வைத்தாள். வேம்பின் மகிமையோ என்னவோ 2 ஆட்டில் குழந்தை தூங்கிவிட்டது. எப்படியும் குழந்தை 3 மணி வரை தூங்கும். அதற்குள் வந்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் எந்திரிக்காது, எதுக்கும் அப்படியே பாருங்க என்று சொல்லிக் கொண்டே நடந்திருந்தாள்.
அதற்குள் எங்கிருந்தோ ஒரு குரல் வாசிக்கிறமா என்று அவளைக் கூப்பிட்டது. பெரிய காரியத்திற்குப் போவதென்றால் பெண்களுக்கு அவ்வளவு பிரியம். ஆட்களைக் கட்டி அழுது ஒப்பாரி வைத்து முந்தானையில் மூக்கை சிந்திக் கொண்டு வரும்போது அந்த முகங்களில் அப்படி ஒரு தெளிச்சியிருக்கும். அவன் சிரித்துக்கொண்டே அவளைப் போகச் சொல்லித் தலையாட்டினான். அவனுக்கு தொந்தரவு தர அவளுக்கும் விருப்பமில்லை. ஆனால் அவள் கணக்கு இன்றைக்கு தப்பிவிட்டது. குழந்தை ஒன்னுக்கு விட்டதால் நனைந்து தூக்கம் இடையிலேயே கலைந்து விட்டதோ? அவசரப்பட்டு எடுத்திருக்கக் கூடாது. இப்படிப்பட்ட சமயத்தில் குழந்தையை தூக்காமல் தொட்டில் துணியை உருவி ஈரப்பகுதியை மேலே கொண்டு வந்து அப்படியே ஆட்டிக் குழந்தையை தூங்கச் செய்துவிடும் அவள் செயல் நினைவுக்கு வந்தது. அப்படிச் செய்து இன்னும் கொஞ்சம் ஆட்டிவிட்டிருந்தால் தாங்கியிருக்கும். வீட்டில் என்றால் தொட்டில் கட்டையை வைத்து காற்றுக்கு வழிவிட்டிருப்பாள். வேம்படியில் சிறு சந்து போதுமானதாயிருந்து தூக்கச் சடைவு எதையும் யோசிக்க விடவில்லை. வயிறு நிறைய பால் கொடுத்திருந்தால் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்காது. அரை தூக்கத்தில் அவன் மனம் விவாதித்துக் கொண்டிருந்தது. அரை நிமிஷத்தில் அவன் கைத்தலையணையில் இருந்து தலையை குழந்தை விடுவித்துக் கொண்டது. டுவாங் டுவாங், கொட 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 என்று வாய்க்கு வந்த ஒலிகளை எல்லாம் வெளியிட்டது. உச்சக்குரலில் குருவியொன்று கத்துவதைப் போல குரலெழுப்பிக் கொண்டே அவன் முழங்கால் வரை உருண்டு விளையாடியது. அவனைக் கூப்பிட்டு பயனில்லை எனத் தெரிந்திருந்தது. தானாகவே விளையாடிக் கொள்ள முயன்றது. வேகமாக வந்து வேம்பின் வாதில் உட்கார்ந்து காக்கா வெனக் கத்திய காக்கையின் வாயழகை அண்ணாந்து பார்த்து சிரித்தது. காக்கையும் கழுத்தைச் சாய்த்து கீழே குனிந்து பார்த்தது. கையை நீட்டிப் பேசும் குழந்தையைக் கண்டு மீண்டும் இருமுறை கத்திவிட்டு நிறைய வேலை தனக்கு இருப்பது போல வெயிலோடு பறந்து போயிற்று. காக்கையை துரத்தியது குழந்தையின் பார்வை. அதன் பார்வை மரக்கிளைகளிலும் வெயில் படர்ந்த வெளியிலும் தூரத்தில் தென்பட்டு ஒன்றிரண்டு பனைகளிலும் சுற்றித் தாவியது. கொஞ்ச தூரத்தில் நின்றிருந்த ஒற்றைப் பனையின் காலடியில் குவிந்திருந்த நிழலில் குழிபறித்து நாக்குத் தொங்க நாயொன்று படுத்திருந்தது. வெயில் தாக்குதலில் குலைந்து மூச்சு வாங்க கிடந்த நாயைக் கண்டதில் குழந்தையின் முகமெங்கும் பூரிப்பு. தன் கைகளைக் கொட்டிக் கொட்டிச் சிரித்தது. எழுந்து அவன் கால்களில் கை ஊன்றி எம்பிப் பார்த்தது. நாய் கானல் தாங்காமல் எழுவதும் படுப்பதுமாக இருந்தது. அதன் நீள நாக்கில் சொட்டும் நீர். அதைக் காண குழந்தைக்கு மேலும் சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. அப்பாவின் நெஞ்சைத் தட்டி பாப்பா என்று அழைத்தது. தான் ரசித்த காட்சியை அப்பனும் பார்க்க வேண்டும் என்று விரும்பியது போலும். அவன் இம் என்று புரண்டு படுக்கப் போனவன் குழந்தை இருப்பது ஞாபகம் வந்து சிரமத்துடன் சட்டென விழித்தான். குழந்தை அவனைப் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. தூயா என்று கையை நீட்டி நாயைக் காட்டியது. அவன் ஆர்வமாக எட்டிப் பார்த்து நாயைக் கண்டு நாயா என்று சுவாரஸ்யம் இல்லாமல் கேட்டான். சரி, கட்டலச் சுத்தி விளையாடு. வெயிலுக்குப் போயிராத என்று சொல்லிக் கீழே இறக்கிவிட்டு முகத்தை துண்டால் மூடிப்படுத்தான். திரும்பத் திரும்ப விழித்ததில் ஓரளவுக்கு தூக்கம் கலைந்து போயிருந்தது. அவள் மீது கோபமாக இருந்தது. எதிரில் இருந்தால் 2 அறை விட்டு ஆற்றிக் கொள்ளலாம். பேச்சுக்குத்தான் பார்த்துக் கொள்ளச் சொல்கிறாளாம். குழந்தையை விட்டுவிட்டு போனோமே, சீக்கிரத்தில் வரலாம் என்ற எண்ணம் வேண்டாமா? துப்பு கெட்ட கழுதை. மனுஷன் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க முடிகிறதா? அவளை திட்டிக் கொண்டே உறங்க முயன்றான். பழைய காக்கையோ புதிதோ தெரியவில்லை. மீண்டும் வந்து வேம்பின் அடர் இலைகளுக்குள் உட்கார்ந்து கொண்டு கத்தியது. குழந்தை மேலே பார்த்துக் கொண்டு காக்கா என்றது. காதுக்குள் கம்பியை விட்டுக் குத்துவது போலிருந்தது. அவனுக்கு எரிச்சல் சொல்ல முடியவில்லை. தூய் என்று எழுந்து காக்கையை ஓட்டினான். குழந்தையின் முகம் சுண்டிப் போனது. சத்தம் போடாது விளையாடோனும் என்று விரல் நீட்டி எச்சரித்துவிட்டு படுத்துக் கொண்டான். குழந்தை கொஞ்சம் அழுது பார்த்தது. அது என்ன அழுதாலும் திரும்பிப் பார்ப்பதில்லை என்ற வைராக்கியத்தோடு அவன் படுத்திருந்தான். தூக்கம் முழுக்கவே கலைந்து போய்விட்ட மாதிரி தெரிந்தது. இருந்தாலும் மிகுந்த தூக்கத்தில் இருப்பவன் போல குறுக்கி முறுக்கி படுத்துக் கொண்டான். இந்த நேரத்தில் அவள் வந்தால் திட்டுவதற்கு இந்த பாவனைதான் ஏற்றதாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டான். குழந்தை அழுகையினால் பயனில்லை என்பதைக் கண்டு கொண்டது.
அவனையே திரும்பி பார்த்து பார்த்து அழுதது. அவன் அசையவே இல்லை. அழுகையை மறந்தபடி கீழே உட்கார்ந்து மண்ணை அள்ளிக் குவித்தும் வீசியும் விளையாடியது. அவன் ஒரு கண்ணால் குழந்தையை பார்த்தான். அது பாட்டுக்கு விளையாடத் தொடங்கியதும் நிம்மதியாயிருந்தது. கண்களை மூடித் தூங்க எத்தனித்தான். மனம் நினைவோடி அடங்க மறுத்தது. மனைவியை திட்டுவதாகவும் அவள் எதிர்த்து பேசுவதாகவும் உடனே கீழே கிடந்த விளாரை எடுத்து அவளை விளாசுவதாகவும் கற்பனை செய்து கொண்டான். தூக்கத்தை கெடுத்ததற்கு போதுமான தண்டனை இதுதான். மனம் திருத்திக் கொண்டு மெல்ல அடங்கியது. வேம்பின் இலையோசை தவிர வேறொன்றும் இல்லை. தூங்கினாலும் மனதின் ஓர் ஓரம் எச்சரிக்கை கொண்டேதான் இருக்கிறது. சற்று நேரத்தில் எதுவும் எழுப்பாமலே பயங்கர கனவு கண்டவனைப் போல விழித்தான். முகத்திற்கு நேராக வந்து விழுந்த வெயில்தான் எழுப்பியிருக்கக்கூடும் என நினைத்தான். இலைச்சந்துக்குள் புகுந்து வெயில் அவன் முகத்திற்கு நேராக வந்திருந்தது. கண்கள் முதலில் குழந்தையைத் தேடின. கட்டிலின் நாற்புறமும் குழந்தையைக் காணோம். வேம்பின் அடியில் தேங்கியிருக்கும் சிறிது நிழலைத் தாண்டி வெயிலுக்குப் போய்விட்டதோ? அங்கிருந்து வீடு ஒருகாடு தொலைவிருக்கும். கானல் அலையில் வீடு மங்கித் தெரியும். இப்போதுதான் எடுத்த அடி வைத்து நடக்கத் தொடங்கியிருக்கும் குழந்தை வீட்டை அடைவதற்குள் வெப்பமண் உடலை பொசுக்கிவிடுமே. வீட்டில் யாரும் இல்லை. என்னவாயிற்றோ தெரியவில்லை என பதறிக் கட்டிலை விட்டிறங்கி பார்த்தான். குழந்தை கட்டிலுக்கு அடியில் இருந்து பா என்று இழுத்தது. ஓரிரு அரிசிப் பற்கள் பளிரிட்டன. குழந்தையின் மேல் முழுக்க மண்ணின் நிறம். முகம் கூடத் தெரியவில்லை. அங்கங்கே திட்டுத்திட்டாயாய் ஆயிருந்து அதன் மீதே உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்தது. அருவருப்பில் முகம் சுழித்தான். அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இத்தனை வேலை செய்யும் குழந்தையை விட்டுவிட்டு போனவள் ஒரேயடியாகப் போய்விட்டாளா? அவளுக்கு இழவு வந்துவிட்டதா? கைக்குழந்தையை விட்டுப் போய் என்னத்தைத் தூக்குகிறாள்? இவள் ஒப்பாரி வைத்துத்தான் செத்த கிழந்துள்ள துடிக்க எழுந்து வரப்போகிறதா? பொறுப்பற்ற கழுதை. ஒழுங்காக குழந்தையை போகக்கூட பழக்கவில்லை. என்னதான் செய்கிறாள் தினமும்? பற்களைக் கடித்துக் கொண்டு குழந்தையிடம் போனான். அவன் வரும் வேகம் கண்டு குழந்தை சிரிப்பை நிறுத்திவிட்டு திகிலோடு அவனைப் பார்த்தது. குழந்தையைப் பிடித்திழுத்துத் தூக்கினான். அதன் ஒருகை அவன் கையிலிருக்க குழந்தை அந்தரத்தில் தொங்கியது. வீறிட்டு கத்தியது. அவனுக்கு குழந்தையின் கத்தல் உரைக்கவில்லை. ஒரே நாற்றம். அதுதான் சகிக்க முடியவில்லை. கொஞ்ச தூரத்தில் தாழியில் நீர் இருந்தது. வெள்ளாட குடிப்பதற்காக ஊற்றி வைத்திருந்த நீர். தொங்கிய குழந்தையை தாழி நீருக்குள் இறக்கினான். குழந்தை உடலை உதறிக் கத்தியது. அப்படியே விட்டுவிட்டு பக்கத்தில் தேங்காய் நார் தேடினான். நைந்து போன நார் ஒன்று மண்ணில் கிடந்தது. அதைக் கொண்டு தேய்த்துக் கழுவ குழந்தையைத் தொட்டான். தாழி நீர்க்கை பொறுக்கும் சூடு இருந்தது. அதைப் பொறுக்க முடியாமல் தான் குழந்தையின் அழுகை அதிகமாகியிருந்தது. சுடுநீர் இருப்பதும் ஒரு வகையில் நல்லதுதான். கழுவச் சுலபமாக இருக்கும். குழந்தையைக் கையில் தொட அசூயையாய் இருந்தது. அவன் இழுப்புகளுக்கு உடல் நெளிந்து கொடுக்க முடியாமல் குழந்தை தத்தளித்தது. அழுது துவண்டது. பிடுங்கிக் கொண்டு தாழிக்குள் இருந்து ஏற முயன்றது. பல்லை கடித்தபடி முதுகில் 2 அடிவிட்டான். அம்மாளுக்கு தப்பாத பொறந்திருக்கிற நாயி என்று திட்டினான். பளார் என்று விழுந்த அடி தாங்க முடியாமல் அலறியது. ஒற்றைக் கையைப் பிடித்து தூக்கிப் போய் வேம்பினடியில் போட்டான். ஈர உடலில் புழுதி மண் படிய குழந்தை வீறிட்டு கத்தியது. சீ நாயே என்று ஓர் அடி மறுபடியும் விட்டான். அழுது கொண்டே அவனை நோக்கி வந்தது குழந்தை. பெசாசுக்குட்டி என்று உருமிக்கொண்டே தள்ளிவிட்டான். அவன் தள்ளிவிடவிட அழுதபடி அவனிடமே வந்தது. கண்ணீரும் சளியும் முகம் முழுக்க மூடிக்கொண்டன. எப்படியும் இந்த பிசாசு விடாது போலிருக்கிறதே என்று நினைத்தபடி எட்டி உதைத்தான். உதை லேசாகத்தான் விழுந்தது போலும். கீழே விழுந்து சுதாரித்து எழுந்து அழுகையோடு அவனை நோக்கி வந்தது. அவன் கால்களை இறுகக் கட்டிக்கொண்டது. இருகால்களுக்கும் இடையே முகத்தை புதைத்துக் கொண்டது. அதை விடுவிக்க காலை உதறினான்.
ஸ்ரீ உடு நாயே என்று அவன் கத்திய கத்தல் குரல்களை அறுபடும் ஆட்டின் வீரிடலாய் எழுந்தது. அது கேட்டு வேம்பிலிருந்து சிட்டுக்குருவி ஒன்று சட்டென திகிலோடு கத்தியபடி எழுந்து பறந்தது. அவன் கண்ணுக்கு முன் பதறிப் பறக்கும் குருவியின் உருவம் கண்டான். அவன் கன்னத்தில் யாரோ அறைந்தது போலிருந்தது. தலையை உதறிக் கோபத்திலிருந்து விடுபட்டு ஆசுவாசமாக முயன்றான். என்ன செய்துவிட்டோம் என்று நினைத்தான். குழந்தை பற்றிக் கொள்ள எதுவுமற்று அவன் கால்களை மீண்டும் கட்டிக்கொண்டு அலறியது. தன் மாரில் அறைந்து கொண்டு, வாடா கண்ணு, வாடிச் செல்லம் எனக் கொஞ்சிச் சட்டென வாரி அணைத்தான். குழந்தையின் விசும்பலோடு அவன் அழுகையும் சேர்ந்தது. தினமணி தீபாவளி மலர் 2011. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.